حسبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், பிரசிவாக்கம் ஹை ரோட். வெற்றிங்கிறதும் போர் கைதிகள் விஷயத்தில் நீங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதும், போர் கைதிகள் அத்தனை பேரும் எதிரிகள் தான் என்று சொல்வதும் எங்க நிகழ வேண்டும் என்றால் அது ஒரு இஸ்லாமிய அரசு அமைந்த பின்பு அது யாவத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக இங்க பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆளா விடுவிச்சுக்கிட்டே வருவாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆளா ஈட்டுத் தொகை கொடுத்து முடிஞ்சவங்க வாங்கிட்டு போங்கிறாங்க. அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? அபுல் ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் யாரான்னு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு மருமகன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மருமகன். ஸைனப் ரலியல்லாஹு மனமுடித்தவன், ஸைனப் ரலியல்லாஹு மனமுடித்தவன். இவனும் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறான். நீ ஈட்டுத் தொகை கொடுத்து விட்டு வீட்டுக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்க மருமகன் பார்க்கல ரசூலுல்லாஹ். ஈட்டுத் தொகை முடிவு பண்ணியாச்சுல ஈட்டுத் தொகை கொடுங்கிறாங்க. ஈட்டுத் தொகை வருகிறது. ஈட்டுத் தொகை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்கள் கலங்குகிறது. என்ன தெரியுமா ஈட்டுத் தொகை? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகன் ஸைனப் அவர்களுக்கு ஹதிஜா நாயகி அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி ஹதிஜா நாயகி அவர்கள் ஒரு பெரிய மாலையை போட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த மாலை ஈட்டுத் தொகையாக வருது. அந்த மாலை ஈட்டுத் தொகையாக வருகிறது. அந்த வந்த உடனே அந்த ஈட்டுத் தொகையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கலங்கினார். மனுஷன் தானேங்க எல்லாரும், என்னதான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாலும் மனிதர்கள் தானே, அவங்க வேற எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? மனிதர்கள் தானே. கலங்கிட்டு கூடங்க என் மகளுடைய இது, அதனால எனக்கு முடிவெடுக்க அதிகாரம் இருக்கிறது, நான் சும்மா விட்டுடுறேன், எந்த பொருளும் வேணாம், என் மகள்கிட்ட அந்த பொருள் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, நபி தோழர்களை அழைக்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை செய்யறப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு காபிரிடம் மனைவியாக என்னுடைய மகள் இருக்கக்கூடாது. நான் பிணையாக என்னுடைய மகளை மதீனத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறேன். நீங்கள் அனுமதி தருவீர்களா? ஒரு ஜனாதிபதிங்க கீழே இருக்கிற மக்களுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ஒரு ஜனாதிபதி, இன்றைக்குள்ள ஜனாதிபதியை ஜம்முன்னு போய் காண்டாங்க. இன்றைக்குள்ள ஜனாதிபதி இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு, இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு, இவ்வளவு இத்தனை 1.5 லட்சம் பேர் கொள்றதுக்கு காரணமா இருந்தவன் ஜாலியா போய் இன்றைக்கு ஜனாதிபதி நாற்காலில் உட்கார். போன ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி நாற்காலில் எந்திரிச்சு போறவ 210 கோடி ரூபாய் 5 வருஷத்துல டூர் பண்ண செலவு மட்டும். 5 வருஷத்துல அவரும் அவருடைய பிள்ளைகளும் டூர் பண்ண செலவு. வெளிநாட்டுக்கு பறந்தது மட்டும் 210 கோடி ரூபாய். அக்கௌண்ட் ரூபாயா? பிரதிபா படையில் சொந்த காசுல போயிருக்கும். நாட்டு காசு, மக்களுடைய காசுலையா? ஆனால் இந்த ஜனாதிபதியை பாருங்க, தாம் பிள்ளைய குறிப்பி கூப்பிடுறதுக்கு தான் மக்கள்கிட்ட அனுமதி கேட்கிற. தான் மக்கள்கிட்ட போய், என் மக்களே எனக்கு அனுமதி தாங்க, என் தோழர்களே எனக்கு அனுமதி தந்தீங்கன்னா நான் கூப்பிடுறேன், எல்லோரும் அனுமதி கொடுக்கிறாங்க. ஈட்டுத் தொகையாக இவன் இந்த ஆள் அனுப்பிச்சிட்டு, நீ ஸைனப் இங்க கொண்டு வரணும், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வரணும் என்று பணிக்கிறார்கள்.
ஜெயினும் ரலியல்லாஹு கொண்டு வருவதற்காக 2 தோழர்களையும் அனுப்புகிறார்கள். நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அங்கிருந்து இங்க வரட்டும், இங்க இருந்து அங்க போ, கரெக்டா நீ கொண்டு ஒப்படைச்சுக்கு அப்புறம் இவனை நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அங்கே கொடுக்கப்படுகிறார். இது ஒரு பக்கம் நிகழ்ந்து முடிகிறது. ஜெயினும் ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டப்பட்டு மதீனாவுக்கு வந்து சேர்கிறார்கள், மதீனத்தை வந்து அடைகிறார்கள் என்கின்ற செய்தியும் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கிறது. ஆனா அதுல இன்னொரு விஷயம், இதெல்லாம் போர்ல நடந்து முடிந்த ஒரு சம்பவம், கைதிகள் விஷயத்தில் நடந்த சம்பவம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுஹைல் இப்னு உம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிபாடியே எதிரிகளை உற்சாகமாக்குறவன். நல்ல பாட்டு பாடி, நல்ல இலக்கியமா பாடுறது, பாடியே எல்லாம் உற்சாகமா போங்கடா, போராடுங்கடா, கத்தி எடுங்கடா, வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடியவே இவன். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithivakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவர் பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. இவன் விஷயத்தை உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, கோவப்பட்டு இவன் ரொம்ப பேசுறான், 2-3 உடச்சுக்குவோம், பேசாம இருப்பாங்க, இந்த ஓவரா பேசுறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கிறாங்க, சிதைக்க கூடாது, நீங்கள் சிதைத்து விடக்கூடாது. நீங்கள் சிதைத்து விட்டீர்கள் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய படைத்தது, அதிலையும் கூட அங்கீனம் செய்வதை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விரும்பல. அதுல எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக அற்புதமான விஷயங்களை கொண்டு செல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ல கிடைக்கப்பட்ட பாடங்களாக சொல்லப்படுவது, முஸ்லிம்களுக்கு ஒழுக்கத்தை முழுமையாக இந்த போர் கற்றுக் கொடுத்துச்சு. எப்படியெல்லாம் நீங்க நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை ஒரு அற்புதமான பாடமாக இந்த பத்ர் போர் கொடுத்தது. தற்பெருமை கொள்ளக்கூடாது, இது இல்லை. அதற்காக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் முதல்ல சொல்றான், நீங்கள் வெட்டவில்லை, என்னுடைய மலக்குகள் வெட்டினார்கள், நாம் வெட்டினோம், நாம் வீசினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தற்பெருமை கொள்ளக்கூடாது, அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தமானத்தில் லட்சியம் என்று வந்துவிடுமையானால் அந்த நோக்கத்தினுடைய வெற்றி பெறுகின்ற வரையிலும் அவர்களுடைய உழைப்பு இருந்தது, அதை நோக்கிய கவனம் இருந்தது. அவங்க நினைச்சிருந்தா அபூ சுஃபியானுடைய அந்த வாணிக பொருளை, அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களை போய் கொள்ளடிக்கலாம். இந்த கூட்டத்தோடு போய் 40 பேர் போய் ஈஸியா அடிச்சுட்டு வந்திருக்கலாம். 1000 ஒட்டகம் கிடைச்சிருக்கும், 1000 ஒட்டகம் கிடைச்சிருக்கும், 50,000 தினார் பொருட்கள் கிடைச்சிருக்கும். இங்க மக்கள் ஒண்ணுமே கிடையாது, சாப்பாடே கிடையாது. இந்த மக்கள்கிட்ட காலையில சாப்பிட்டா நைட்டுக்கு சாப்பாடு, நைட்டுக்கு சாப்பிட்டா காலையில கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் ஏழ்மையினுடைய உச்சகட்டம். நம்ம பல ஹதீஸ்களை நம்ம கேட்டுருக்கோம். ஒரு சராபி சாப்பாடுக்கு வர்றப்ப பசிக்குதுங்கிறப்போ அவருக்கு இருக்கிறத ஒரே ஒரு உணவு, அதை மறைத்துக் கொண்டு அவருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவதாக விளக்கு அணைச்சிட்டு பாத்தாங்க பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த மக்களை பண்படுத்தக்கூடியதாக அவர்களுடைய நடைமுறை இருந்தது. இணை வைப்பாளர்கள், நயவஞ்சகர்கள், யூதர்கள் விஷயத்திலே இந்த கைதிகள் விஷயம் என்று வந்துவிடுமையானால் அதில் கடுமையை கையாள வேண்டும் என்பதும் இந்த போரிலே கொடுக்கப்பட்ட பாடங்களாக அமைந்தது. அதே போல வெற்றி பொருட்கள், இந்த வெற்றி பொருட்கள் கிடைக்கின்ற போது அதுல
லயிச்சிடக்கூடாது, இந்த உலகத்தில் கிடைக்கின்ற இன்பங்களில் லயித்து விடக்கூடாது. முழுமையாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்று வந்து உண்மையானால் அவர்களை நோக்கித்தான் பயணம் இருக்கணும். நம்முடைய நோக்கம் அதுவல்ல என்ற போர் இருந்தது, அந்த பாடம் இருந்தது. அதே போல போர்ல ஒரு சமாதான அடிப்படையில் வறுமையானால் அப்போ சமாதானங்கள் என்றால் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஒழுக்க நீதிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டங்கள் இதுக்கப்புறம் தான் இறங்க ஆரம்பிச்சு. சட்டங்கள் எப்ப வர ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மக்கா வாழ்க்கையில எந்த சட்டமும் இறங்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நம்ம பாடம் படிக்கணும். மக்கத்து வாழ்க்கையில எந்த சட்டமும் இறங்கல. அல்லாஹ் 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 தான் எல்லாம். அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சிவத்தை, அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய இது எல்லாமே சொல்லினான். அல்லாஹ் முழுமையாக சொன்னான். அடுத்து என்ன? மறுமையை பற்றிய சிந்தனையை அங்கு ஏற்படுத்தினான், சொர்க்க நகரத்தை பற்றி ஏற்படுத்தினான். ஆனால் எங்கேயும் போரை பற்றி சொல்லப்படல, போரின் சட்டங்களை பற்றி சொல்லப்படல, எதுவுமே சொல்லப்படல. ஆனால் இது நிகழ்ந்த பின்பு, இந்த பத்ர் போர் நிகழ்ந்த பின்பு போருக்கான சட்டங்கள் இறக்கி அருளப்படுகிறது. இந்த பத்ர் போர்ல தான் அந்த முதல்ல நோன்பு கடமையாக்கப்படுகிறது. நோன்பு நீங்க ரமலான் மாசம் எப்போது இருந்துச்சு? ரமலான் மாசம் அரபிகள்கிட்ட ரமலான் மாசம் எப்போது இருந்துச்சு? ஆனா நோன்பு ரமலான் மாசத்துக்கு கடமையாக்கப்பட்டது. அந்த கடமையாக்கப்படுறது அப்பதான். நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே அல்லாஹ் ஃபித்ரா பத்தி சட்டங்களை சொல்லிடுறான், ஜகாத்தை பத்தி சொல்லிடுறான், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சட்டங்களை மெதுமெதுவாக இறக்கி தந்து விடுகிறான். அதுல ஒண்ணு ஃபித்ராவுடைய அந்த ஆண்டே கடமையாக்கப்படுகிறது என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இறக்க ஆரம்பிக்கிறான். அடுத்ததாக இந்த முழுமையாக இந்த சட்ட திட்டங்கள் நம்ம போனோம்னா அது வேற பக்கம் போயிடும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் உஹது போரை பார்த்தோம். உஹதுக்கு அடுத்து ஹுனைன் போர், அதாவது உஹது போரும் பல படிப்பினைகள் கொண்டது, ஹுனைன் போரும் ஒரு படிப்பினையை கொண்டது. இந்த இரண்டு போரையும் பார்த்து விட்டோம் என்றால் நேரடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 2 ஆண்டுகள் தான். சிம்பிளா முஸைலமாங்கிற ஒருத்தனுடைய நடக்கின்ற ஒரே ஒரு போர் தான். அவன் தன்னை இறை தூதர் என்று அறிவித்துக் கொள்கிறான். அதை நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்தில் தான் பாரசீக வளைகுடா வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த பாரசீக வளைகுடா இன்றைக்கு பாலஸ்தீனம் என்று சொல்கிறோமே, நபிமார்கள் எல்லாம் எங்கே பிறந்தார்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? நபிமார்களுக்கெல்லாம் நான் தொழுகை நடத்தினேன், பைத்துல் முகத்தீஸிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகை நடத்தினேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? அந்த பைத்துல் முகத்தீஸ் எப்போது வெற்றி கொள்ளப்பட்டது? எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது? அந்த இஸ்லாமிய புரட்சியினுடைய அந்த வேகம், அந்த தாகம் எப்படி கொண்டு செல்லப்பட்டது என்பதை நோக்கி நம்முடைய பயணத்தை வைப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த போராக இருக்கின்ற உஹது போர். இந்த உஹது போருக்கு முன்னாடி சில நிகழ்வுகளை இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்கிறது. அப்படி சந்திக்கின்ற பல நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு சில வேளைகள் நடக்கிறார். முஸ்லிம்கள் பெற்ற இந்த பத்ரிலே பெற்ற அந்த மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது, அது 2 செய்திகளை அந்த மக்கள் மத்தியிலே விளைவித்தது. ஒன்று, குறைஷிகளுக்கு இது பெருத்த அவமானம். அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை எந்த அளவுக்கு என்றால், பத்ரிலே தோல்வியடைந்த பலர்கள் உள்ளே கூட செல்லவில்லை. அவர்கள் ஊருக்குள் கூட மக்காவில் கூட செல்ல முடியாத அளவிற்கு அவமானப்பட்டு வெளியிலே இருந்தார். சில பேர்கள் இதற்கு பழிக்கு பழி வாங்காமல் இருப்பதில்லை என்ற நிலையிலே சபதம் மேற்கொண்டார்கள். அந்த சபதம் மேற்கொண்டதில் அபு சுபியான் முதன்மையான இடத்தை பெறுகிறார். இந்த அபு சுபியான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கெல்லாம், அவர்தான் அந்த வணிக கூட்டத்தை வழிநடத்தியவர். அதற்காக நடக்கின்ற பிரச்சனையில் தான் இந்த போரை நிகழ்கிறது. அவர் ஒரு சபதத்தை மேற்கொள்கிறார். எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம்களை கருவறுக்காமல் நான் என் மனைவியோடு கூடுவதில்லை, என் மனைவியோடு
தாம்பத்தியம் கொள்வது இல்லை என்கிற அளவுக்கு சபதம் எடுத்தார். இது நமக்கு இப்ப பார்க்கிறப்போ இப்பெல்லாம் கூட சபதம் எடுப்பாங்களா, இப்பெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் பல நிகழ்வுகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தென்பகுதியில் பாண்டியன் ஒருவர் மிகப்பெரிய ஒரு ஆள், தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை கொலை செய்தார்கள். நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் செல்வின் என்ற ஒரு நபர், அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டம் அவரை கொலை செய்தது. கொலை செய்த பின்பு அவருடைய அந்த சவ அடக்கத்திலே அவர் மனைவி அந்த தான் முடிந்து வைத்திருந்த கொண்டையை அவுத்து போட்டு, மீண்டும் உங்களை கொண்டவனை பழி வாங்காமல் இந்த கொண்டையை அள்ளி முடிய மாட்டேன். இது கதையல்ல, நிஜம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிஜ கதை. நிஜம். அப்படி இருப்பாங்களான இருப்பாங்க. Fatima Jewelers, Usman Road, NSC Boss Road, Prithva. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன்வேர் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மன்னாடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC Boss உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. இந்த இணை வைப்பாளர்களிடம் இந்த மாதிரி மோசமான சில சவால்கள்லாம் இருக்கு. இந்த இணை வைப்பாளர்கிட்ட இது இருக்குங்கிறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இந்த நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம். இந்த நூற்றாண்டையும் இப்படி பழிவாங்கக்கூடிய அளவுக்கு ஒன்று நிகழ்ந்தது. மிகச் சரியாக 2 வருடம் அந்த செல்வின் நான் தடாவுல சிறைச்சாலையில் இருக்கிறப்ப என் கூட சிறையில் இருந்தான். அதனால இந்த வரலாறு எனக்கு தெரியும். அவன் வெளியில போயிட்டான். அவன் விடுதலையாகி வெளியில போனதுக்கு அப்புறம் மிகச் சரியாக 3 மாதத்துல அவனை கொள்றாங்க. எங்க வச்சுன்னா சிறைச்சாலையினுடைய வாசல் கொலை பண்ணி அந்த ரத்தத்தை ஒட்ட ஒரு டப்பாவில் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்குறான். அந்த அம்மா மூஞ்சி ஃபுல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் அந்த கொண்டையிலையும் பூசி அள்ளி முடியும். இப்படி ஒரு சபதம் பாருங்க. அதனால அபு சுஃபியான் செய்த சபதத்தை ஒன்றும் நம்ம மறுக்கலாம் தேவையில்லை. அப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஏன்னா இணை வைப்பாளர்கள் அப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதற்கான ஆதாரம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்மளால பார்க்க முடியும். இது இணை வைப்பாளர்கள் மத்தியிலே, மக்கத்து காவிர்கள் மத்தியிலே அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வு இருந்து கொண்டே இருக்கு. அதே போல பதில் ஏற்படுத்திய வெற்றி மதீனாவில் என்னத்தை நிகழ்த்தியதுன்னா, யூதர்களை பொறுத்த மாத்திரத்தில் அதுவரையிலும் கொஞ்சம் முஸ்லிம்களை மேய்ச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் அப்படி இது பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப இவ்வளவு பலமாக இவர்கள் அமைந்து விட்டால் நாம் நாடுபடுத்தப்படுவோம் என்ற பயம், அச்சம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள்ல செய்ய ஆரம்பிச்சான். சதி வேலை, முஸ்லிம்களுக்கு எதிராக சதி. எந்த அளவுக்கு சதி? அதாவது முஸ்லிம்கள் காபிர்கள் குறைசி காபிர்கள் இவர்களோடு உறவு வைத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறது,
முஸ்லிம்களுடைய படைபலத்தை கண்காணிக்கிறது, முஸ்லிம்களுடைய பொருளாதார பலத்தை கண்காணிக்கிறதுன்னு இது ஒரு பக்கம் அப்படி நடக்க ஆரம்பிச்சு. இதையெல்லாம் யூதர்கள் செய்தார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் போட்ட ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த யூத 12 கோத்திரத்தோட அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஒப்பந்தம் செய்தார்கள். அப்ப அந்த ஒப்பந்தம் ஃபுல்லா என்னடான்னா, நீ எதிரிக்கு உதவக்கூடாது, எதிரி படைக்கு உதவக்கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை. அதையெல்லாம் மீறி இவங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். மதீனாவில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை உள்ள ஒரு தலைவர்கள் கூட்டம் இருந்தது. ஒரு தலைவர்கள், நான் முதல்லயே சொன்னேன், அப்துல்லா பின் ஓய்ப் என்று சொல்லக்கூடியவன் மிக தெளிவாக தன்னை வந்து உபை என்று சொல்லக்கூடியவன் வந்து தன்னை வந்து எந்த அளவுக்குன்னா அந்த தலைமைத்துவம் வந்து தனக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சா அது கிடைக்கல. அப்ப தன்னை சார்ந்த ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டான். அந்த நேரத்தில் பத்ருடைய வெற்றி, இப்ப முஸ்லீம்களை பகச்சிக்கிற முடியாது, அப்ப பகைத்துக் கொள்ளவும் கூடாது, ஆனால் முஸ்லீம்களாக நடிக்கணும், முஸ்லீம்களாக நடிக்கணும். இவனும் இவனுடைய தோழர்களும் நடிக்க ஆரம்பிச்சார். ரசூலுல்லாஹ்வை சுற்றி எப்படி ஒரு கூட்டம் முழுக்க இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னாலும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வெற்றி பெற்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளே குமைந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேற வழியே இல்லாமல் நாங்களும் இஸ்லாமியர்கள் தான் என்று நடிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் கூட்டம் ஒரு பக்கம். 3 கூட்டம் ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப முக்கியம். அது யாரான்னு பாத்தீங்கன்னா, அந்த மதீனாவை சுற்றி சின்ன 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 கோத்திரங்களாக வாழ்ந்து கொண்டு வந்த காட்டு அரபிகளுடைய கூட்டம், காட்டு அரபிகளுடைய கூட்டம் ஒன்று இருந்து கொண்டிருந்தது. இந்த கூட்டம் வந்து இன்னும் மிக மோசமாக, இவர்களை பொறுத்த மாத்திரத்தில் கொள்கையோ அல்லது மற்றதோ பிரச்சனை கிடையாது. இவங்க இந்த காட்டரபிகளுடைய வேலையே என்னடான்னா, வெளியில போற கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கூட்டங்களை வந்து கொள்ளையடிக்கிறது தான் வேலை, வழிப்பறி கொள்ளையர்கள். நம்ம நாட்டிலையும் கூட சுதந்திரத்துக்கு முன்னாடி, அப்புறம் கூட இருந்தாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு கொள்ளையர் கூட்டமே இருந்தது. அவர்கள் எல்லாம் மலையில வாழ்வாங்க, வர்றப்ப கீழே இறங்குவானுங்க, கொள்ளடிப்பானுங்க, மீண்டும் போய் மலையேறிடுவார்கள். இவன் பிரிட்டிஷனுடைய பீரியட்ல இவர்களை 2 தடவை கையெழுத்து போட சொன்னான். காலையிலையும் மாலையிலையும் குற்ற பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இவங்களை குற்ற பரம்பரை, இவர்களுடைய வேலையே என்னடான்னா திருடுறது தான், திருடுறது கொள்ளடிக்கிறது, இதுதான் இவங்க வேலை. இவர்கள் குற்ற பரம்பரை. அதே மாதிரி தான் இந்த காட்டர்கள். இவங்க வேலையே அபகரிக்கிறது, கொள்ளடிக்கிறது, எங்க வேண்டாலும் போறது, திருடுறது, இதுதான் வேலை. அவர்கள் என்ன நினைச்சாங்க, இஸ்லாமியர்கள் ஒரு படைபலத்தோடு இவர்கள் அமைந்து விடுவார்கள் என்றால், ஒரு ஆளுமையோடு ஒரு ஆட்சி அமைந்து விடும் என்றால், நம்ம இவனுக்கு அடிவணியணுமே, அதனால இவர்களுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு உள்ள குரூப். 4ல் 3 பேர் முழுக்க இஸ்லாத்திற்குடைய எதிரிகள். இவர்கள் அத்தனை பேரும் மறைமுகமான எதிரிகள். அத்தனை பேரும் சுத்தி இருக்கான், மறைமுகமா இருக்கான், ஆனா பார்த்தா சிரிக்கிறான், பார்த்தா முகமது நீங்க உங்களை மாதிரி உண்டாங்களாம், ஆனா உள்ளுக்குள்ள வேற மாதிரி அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஃபுல்லா வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான், நபியே, யூதர்களும் இணை வைத்து வணங்குவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கும் மனிதர்களின் அனைவரும், மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அத்தனை பேரை விட கொடிய எதிரிகளாக இருப்பதை நீர் காண்பீர். எப்படி சொல்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. யூதர்களும் இணை வைத்து வணங்கக்கூடியவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய கொடிய எதிரிகளாக நீங்கள் காண்பீர்கள். அது உண்மையும் கூட, அப்படியே தத்துவமா நடக்குது. இவன் ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கிறான், இவன் நம்மளை தாக்க மாட்டான் அப்படிங்கிற நினைப்புலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இருக்கிறாங்க. அப்துல்லா பின் ஓய்வுடைய விஷயத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையை கையாளுறாங்க. என்ன மென்மையை கையாளுறாங்க, நம்பிக்கையாளர் இல்ல இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டு வைக்கிறாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய கேடுங்கிறது இந்த உஹது போர்ல தான் விளங்கும்.
இந்த உஹது போர் இவ்வளவு பெரிய கேடு, நயவஞ்சகர்களை நம் பக்கத்தில் வைத்துக் கொள்ள கூடாது, எவ்வளவு பெரிய கேடு விளைவிக்கும் என்பதற்கு பின்னாடி வரக்கூடிய இந்த போர்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், போருக்கு முன்னாடியே ஒரு நிகழும். அது நமக்கு ஒரு படிப்பினையா அமையும். அதுக்கு ஒரு படிப்பினை. இது எல்லாத்தையும் முன்னாடி, இந்த போர் நிகழ்றதுக்கு முன்னாடி முஸ்திபுகள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மோதல்கள் நடக்குது. சின்னதா குட்டி குட்டியா ஒரு மோதல்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது சுலைம் குலம், இவர்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக ஒரு திட்டமிடுதல, ஒரு சதி திட்டத்தை போடுறாங்க. என்ன சதி திட்டம்? இரவில் போய் தாக்குறது, நாம் கூட்டமாக சேர்ந்துடுறது, அப்புறம் இரவுல போய் மதீனாவுல உள்ள புந்து தாக்குறது, மதீனத்து மக்களை தாக்குறது. இதுதான் அவங்க போட்டு வச்சிருந்த திட்டம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சுப்ஹானல்லாஹ், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு மத தலைவரா மட்டும் பார்க்கிறோம். ஒரு மத தலைவரா, ஒரு இறை தூதராக மட்டும் பார்க்கிறோம். ஆனா ஒரு இறை தூதர் தான் அவங்க. ஆனால் இறை தூதராக இருந்தாலும் ஒரு தளபதி, ஒரு ராணுவ தளபதிக்கு உள்ள மதிநுட்பம், அவ்வளவு மதிநுட்பம். எங்க ஒரு கோத்திரம் இருந்தாலும் அங்க ஒரு உளவுப்படையை போட்டு வச்சிருவாங்க. சொல்லலாம், யார் கோத்திரமா இருந்தாலும் சரி, அவன் பக்கத்துல ஒரு உளவு இருக்கும், உளவாளி இருப்பான். அங்க உள்ள செய்தி கட்டணா ரசூலுல்லாஹ் இம்மீடியட்டா ரசூலுல்லாஹ் கிடைச்சு. இந்த மாதிரி இவனுங்க படை திரட்டுறாருங்க. இவங்க இந்த சுலைம் கூட்டமும் அதே மாதிரி கத்பான் கிளை, கத்பான் என்று சொல்லக்கூடிய கிளையும் இவனுங்க ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் இம்மீடியட், அது ரொம்பலாம் இது பண்ணல, ஒரு 200 பேரை படையை கூப்பிடுறாங்க, 200 வீரர்களை கூப்பிடுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களாம் போய் சொல்லல, என்ன சுத்தி இருக்கிறான் அந்த கூட்டம். டக்குன்னு இவங்கள தலைமை வைக்கிறாங்க, போறாங்க, போய் வேகத்தோட போறாங்க. இந்த செய்தி அவனுக்கு கிடைச்சு வர்றாங்க. ஒரு கூட்டமா ரசூலுல்லாஹ்க்கு போய் செய்தி கிடைச்சிருச்சு, முகமது நபி நம்ம தாக்க வர்றாரு அப்படின்னு செய்தி கிடைச்ச உடனே கூட்டக மட்டும் தப்பிச்சு போறாங்க. என்னத்தெல்லாம் எதையும் எடுத்துக்கல, சாமான கூட எடுத்துக்கல. இந்த அளவுக்கு ஒட்டகத்துல கூட அவன் தப்பிச்சு போய் நினைக்கல. 500 ஒட்டகம் அப்படியே ஒத்துட்டு போறான். 500 ஒட்டகம் அப்படியே நிக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் போனாங்க, மெதுவா உட்கார்ந்தாங்க, பரவாயில்ல, அந்த மட்டுக்கு ஒரு 500 ஒட்டகம் லாபம். அதனால எப்பவும் மாதிரி 5 பங்கு, ஒரு பங்கு அல்லாஹ்வுக்கு, பாக்கி 400 ஒட்டகம். வந்திருந்த 200 வீரர்கள் 2 பிடிச்சிக்கிறீங்க, 2 பிடிச்சிக்கிறீங்கன்னு கையில கொடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளிக்கிறது. அந்த ஓடி போறாங்க இல்லையா, இவர்கள் அத்தனை பேரும் நாடற்றவர்களாக ஆக்கப்படுறாங்க. அதுவரையில் அவனுக்குன்னு ஒரு கோத்தர் இருந்துச்சு, அவனுக்குன்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. இவன் சரியாக செய்ய ஆரம்பிச்சான், அதை விட்டு வைக்க. இது பெரிய தெளிவா இருக்க. எப்பவுமே ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, ஒரு எதிராக ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் அவனை விட்டு வைக்கக்கூடாது. கூப்பிடணும், வான் பண்ணணும். சரியா வரலையா அதிரடி தான், அடிச்சு நுறுக்கிவிடும். அது நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பத்ர்ல இருந்து 7வது நாள் நடக்குது. இந்த நிகழ்வு 7 நாள் தாங்க. அப்பதான் பத்ர்ல இருந்து வந்திருக்காங்க, மக்கள் உற்சாகமா இருக்கிறாங்க, முதல் பெருநாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த முதல் பெருநாளுடைய நிகழ்வே பெருசா சொல்றாங்க. அது சொன்னா ஒரு இது ஓடி போயிடும். அந்த அளவுக்கு பெரிய தக்பீர் முழக்கங்களோட மக்கள் எல்லாம் அந்த திடல்ல தொழுகிற அந்த காட்சியை விவரிக்கிறாங்க, அப்படி விவரிக்கிறாங்க. அப்படி எல்லா மக்களும் நின்றார்கள் சொல்லி, அது எல்லாம் அந்த இவ்வளவு நடந்து முடிஞ்சு 7வது நாள் இந்த தாக்குதலுக்கு தயாராகி போறாங்கன்னா, அப்ப எப்படிப்பட்ட மக்களை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. அவங்களை சுத்தி எப்படி அற்புதமான ஒரு மக்கள், எதற்காகவும் பயப்படாத, அஞ்சாத, அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய ஒரு கூட்டம். மனிதர்களுக்கு அச்சப்படவே மாட்டார்கள். அப்படி ஒரு கூட்டம், அப்படி மிக தெளிவாக இருந்தார்கள். இது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு எல்லாமே நடக்குது. அதுல சவ்வால் மாதம் இந்த நிகழ்வு, இந்த அட்டாக் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சபிக் என்று சொல்லக்கூடிய இன்னொரு போர். இது ஒரு பத்ர் நடந்து 2 மாசம் கழிச்சு. இந்த போர்ல என்னன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அபூ சுஃபியான் ஒரு பெரிய தனக்கு ஒரு சபதத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்புறம் மெதுவா ஒரு 200 பேரை கூட்டிக்கிட்டு, மெதுவா யாருக்குமே தெரியாம ஒரு 200 பேரை கூட்டிக்கிட்டு இவர் போறாரு, மதீனாவுக்கு போறாரு. மதீனாவுக்கு வெளியில படைகளை நிறுத்தி வச்சுட்டு தன்னுடைய நண்பர்களை பார்ப்பதற்கு மாறு வேஷத்துல உள்ள போறார் அபூ சுஃபியான்.
போனா சில பேர் வந்து எதுவுமே கொடுக்கல வச்சு விடுறாங்க, சில பேர் வந்து நல்லா உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டு, ஆனா என்னதான் இருந்தாலும் முகமதை எதுக்க நினைச்சீங்கன்னா வம்பு தான், பாத்துக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மெதுவா வெளியில போயிட்டு இந்த அந்த 200 வீரர்கள் கொண்ட கூட்டம் வந்திருக்கு இல்லையா, அவங்கள கொண்டு வந்து அந்த பேரிச்சம் தோட்டம், அந்த தோட்டத்தை முற்றிலும் அழிக்கிறாங்க. வெளியில உள்ள பேரிச்சம் தோட்டம், மதீனாக்கு வெளியில உள்ள பேரிச்சம் தோட்டத்தை முற்றிலுமாக அழிக்கிறார். இரவோட இரவாக முற்றிலுமாக அழிக்கிறாங்க. அதுல ஒரு அன்சாரி தோழர் கொல்லப்படுகிறார். இந்த செய்தி வருது, வந்தவொன்னு அடுத்த சொல்ல கிளம்பிடுறாங்க. சிலவங்கன்னா ஓட்டம், சரியான ஓட்டம். எந்த அளவுக்கு ஓட்டம்னா கொண்டு வந்த உணவுப் பொருட்கள்னா அங்கிருந்து போட்டுட்டு போறாங்க, அப்படியே போட்டுட்டு ஓடுறாங்க, தப்பிச்சம் போச்சுட்டு ஓடுறாங்க. எல்லாம் வந்து ஒரு பயத்தை போட்டுருந்தான் பாருங்க. இவர் ஒரு பெரிய படையெல்லாம் எடுத்துட்டு தான் வரல ரசூலுல்லாஹ், இருந்த வீரர்களை திரட்டிட்டு வெட்டுறாங்களா, வெட்டிட்டு போறாங்க. ஆனா வெட்டிட்டு போட்டா எல்லாத்தையும் போட்டு ஓடுறான். அதுல வந்து அந்த சபிக்குன்னு சொல்லக்கூடிய, சபிக்குன்னு சொன்னா சத்து நோவுன்னு அர்த்தம், சத்து மாவு, அந்த மாவெல்லாம் போட்டுட்டு ஓடுறாங்க. அந்த மாவு எல்லாத்தையும் சேகரித்து வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அம்பு அப்படிங்கிற ஒரு போர், அம்புங்கிற போர். இந்த இது வந்து 450 வீரர்களை திரட்டிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கூட்டம், இந்த 2 கூட்டத்துக்கும் எதிராக, இந்த 2 கூட்டத்துக்கும் எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 450 வீரர்களை திரட்டிக்கிட்டு போறாங்க. அவர்களும் போரிடத்துக்கு திராணி என்று ஓடி போறாங்க. இதுவும் நிகழும். அப்புறம் பஹ்ரைன் போர், இதெல்லாம் உஹதுக்கு முன்னாடி சின்னதா நிகழும். இந்த பஹ்ரைன் போர் பாத்தீங்கன்னா ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு, அந்த ரபில் ஆஹிர்ல வந்து இந்த போருக்காக தயார் பண்ணி ரசூலுல்லாஹ் ஒரு 300 வீரர்களோட போறாங்க. இந்த பஹ்ரைன், நீங்க பஹ்ரைன் அந்த பஹ்ரைன் நினைச்சிடாதீங்க, இது மக்காவுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. இதுவும் கூட அதாகத்தான் இருக்கலாம் நினைக்கிறேன், எனக்கு சரியா. ஆனா இந்த கடல் கடந்து இருக்குது, அதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பக்கத்துல ஏதோ ஒரு ஊரா இருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.